guys, welcome to Lawless Gaming. இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா மைன்கிராஃப்டோட பார்ட் 3 சர்வைவல் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ வீடு தான் கைஸ் கட்ட போகிறோம். வீடு வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது கைஸ். செகண்ட் ஃப்ளோர் கட்டலாமான்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் கைஸ். செகண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் கண்டிப்பாக கட்டுவோம் கைஸ். மறக்காமல் செகண்ட் ஃப்ளோர் கட்டலாமான்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுவோம் கைஸ், மறக்காமல் பெருசாக கட்டுவோம் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பார்ட்டாக பிரிச்சிருப்பேன். 2 பார்ட் ஒருத்தருக்கு கைஸ். இந்த சைடு வந்து ஒருத்தர் கைஸ், இந்த சைடு வந்து ஒருத்தருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் முடிய போகுது கைஸ். இது மட்டும் போட்டால் முடியும். இதே போதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பெட் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். இப்போ அங்கே என்ன பிரச்சனைனா அங்கேருந்து தண்ணி கிராஸ் பண்ணிட்டு வரக்குள்ள ஜாம்பிஸ் வந்து அடிச்சிருது கைஸ். அதுக்கு நம்ம வந்து பாலை கட்ட போகிறோம். அதுவும் நல்ல பாலை கட்டலாமா ஓரளவுக்கு இருந்தால் போதுமே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த செவர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸால் பண்ண போகிறோம். கிளாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பண்ணிடலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர் செஞ்சோம்னா கைஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா டோரு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று கைஸ். அப்புறம் ஸ்லாப் வச்சுட்டு இங்கே ஒன்று கைஸ் பண்ணியாச்சா கைஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர போகிறோம். கிளிச்சாக வச்சுட்ருக்கு கைஸ். நம்ம போய் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலாம். பாருங்க கைஸ், நிறைய ஜாம்பிஸ் வருது பாருங்க. நிறைய தடவை செத்துருந்தேன் கைஸ். தெரிஞ்ச 5 தடவைலாம் அந்த ஜாம்பிக்கிட்ட செத்துருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வீடு கட்டின இடத்துல தான் நம்மளோட ரீஸ்பான் பாயிண்ட் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஸ்பேஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். பத்திடுச்சு கைஸ். அப்புறம் இந்த பெட்டு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். செத்துறக்கூடாது கைஸ். பாருங்க கைஸ், ஜாம்பி சுற்றி தான் போகணும். நீங்கள் இங்கே இருக்கு கைஸ். வர்றதுக்குள்ளே போகும். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மாடு ஆடு எல்லாம் வைக்கிறோம் கைஸ். அப்புறம் இந்த இடத்துல ஒரு காலி பிளாக் இருக்குது கைஸ், இது எடுத்துட்டா போதும். கிராஃப்டிங் டேபிள் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மிதக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்லாப் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் நான் யூஸ் வச்சு இதெல்லாம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க கைஸ், நிறைய இது வரலன்னு நினைக்கிறேன். இல்லை அழகாக வச்சுருந்தேன் கைஸ். அது எல்லாத்தையும் எடுத்து உள்ள சொல்லலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு தேவைப்படும். இது வந்து செஸ்ட்லேயே இருக்குது கைஸ். இந்த உப்பு வச்சு கிராஃப்டிங் டேபிள் ஆல்ரெடி இருக்குது. என்ன பண்ணணும்னா செஸ்ட்டு மட்டும் மேக் பண்ணுங்க கைஸ். செஸ்ட்டு மேக் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா செஸ்ட்டு மேக் பண்ணுறதுக்கு ஒரு செஸ்ட்டு மேக் பண்ணலாம். ஆனால் ஒரு செஸ்ட்டு வந்து கொண்டு போய் வச்சிடுறேன். இது செஸ்ட்டு இருந்தால் போதும். வச்சாச்சு கைஸ். இப்போ இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள் நான் பண்ணியிருந்தேன். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு நான் இது பண்ணது அந்த கிராஃப்டிங் டேபிள் வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. இங்கே கிராஃப்டிங் டேபிள் எடுத்து வச்சா முடிஞ்சு. நம்ம வீடோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கைஸ் இருக்கும். பார்த்துக்கோங்க கைஸ், இப்படி தான் இருக்கும். பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இதேமாரி தாங்க இந்த இடத்துல இது இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச் ஷேப்பில் இருக்கும் கைஸ். மற்ற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ண வைக்க போகிறோம் கைஸ். இதோட இந்த வீடியோ வந்து முடியுது கைஸ். வீடியோ வந்து கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஆஃப்லைனில் ஒரு 40 நிமிஷம் பண்ணியிருப்பேன் கைஸ். பை கைஸ்.